கொண்டிருக்கிறது. 42 கோடி ரூபாய் செலவில் கமுதி சுற்றுச்சாலை 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதுகுளத்தூர் சுற்றுச்சாலை முதற்கட்ட பணிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இரண்டாம் கட்ட பணிகள் அந்த பணிகள்லாம் தொடங்க இருக்கு. ரோச் மாநகரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்வாடியில் அதே போல புதிய தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நரிப்பையூரில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பூங்கா அமைக்கின்ற பணிகள். பசும்பொன் கிராமத்தில் தெய்வீக திருமகனார் 124 புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டிருக்கு. தேரூர் வேலியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம். ஏர்வாடியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 33 ஊராட்சிகளை கொண்ட சாயல்குடி புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய பணிகள். வரும்போதே கோரிக்கையை வச்சாரு, என் கையில் கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறாரு, இந்த பகுதிக்கு இன்னும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. என்ன கோரிக்கை? கிராமத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்து தர வேண்டும். டிவிஎஸ் புரத்திலிருந்து கந்தசாமிபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்க வேண்டும். விளாத்திக்குளம் பிரிவிலிருந்து குமாரபாளையம் வரைக்கும் தார் சாலை. ஆரோக்கியபுரம் செல்லும் சாலையை சீரமைத்து தரணும். இளஞ்செம்பூர் கம்மாய் 2 புறமும் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். நகரத்தார் குறிச்சியில புதிய ரேஷன் கடை அமைக்க வேண்டும். பம்பனேந்தல் கல்லூர் நிலையில் சிறு ஆற்றுப்பாலம் அமைக்கணும். தேரூர் வேலி ஊராட்சி மற்றும் முஸ்லீம் தெருவில் அங்கன்வாடி மையம் அமைக்கணும். அபிராமத்திலிருந்து நகரத்தார் குறிச்சிக்கு புதிய பேருந்து வழித்தடம். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அண்ணன் ராஜகணபன் வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா நீங்க இந்த வாக்குறுதியை சரி பண்ணீங்கன்னா, நீங்க உங்க வாக்குறுதியை காப்பாத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்றோன்னு சட்டமன்றத்துக்கு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயம் அந்த வாக்குறுதிகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நிச்சயம் செய்வோமா? இவ்வளவு நேரம் பேசணும்மா. இவ்வளவு திட்டங்கள் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். வெற்றி பெற்றா இவ்வளவு செய்வோம் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த 5 வருஷம் திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே, இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்களில் 11